வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஃபோன் டெர் லியன் 2 நாள் பயணமாக நேற்று இந்தியா வந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் திருமதி ஊர்சுலா ஃபோன் டெர் லியனுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். வர்த்தகம், முதலீடு, பருவநிலை மாற்றம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஆலோசிக்கப்படுகிறது. முன்னதாக திருமதி ஊர்சுலா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை நடத்தினார். மகாராஷ்டிராவில் வன உரிமை சட்டத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மாநில ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மும்பையில் மூத்த அரசு அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த சட்டத்தை அமல்படுத்தும் போது பழங்குடியினர் நலனுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆதார் அடிப்படையிலான தகவல் சரிபார்ப்பு செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான இணையதளத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த இணையதளத்தை அத்துறைக்கான செயலர் திரு கிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு புவனேஷ்குமார், ஆதார் நடைமுறைகளால் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரமும் நிர்வாகமும் மேம்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தின் நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் பாரு கடுகுகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு, கேரள, கர்நாடக எல்லைப் பகுதிகளில் நேற்று முதல் 2 நாட்களுக்கு இப்பணிகள் மேற்கொள்ளப்படும். வதோதராவில் நடைபெற்று வரும் இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் புனித் விஸ்வாஸ் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான இறுதி ஆட்டத்தில் இவர் ஷகில் ராவத்தை வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.